بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, மனிதநேய மக்கள் கட்சி என்ற அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜவாஹிருல்லாஹ் அவர்கள் சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டி இஸ்லாமிய சமுதாய மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய கோபத்தையும் ஒரு கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பொதுவாக ஜவாஹிருல்லாஹ் அவர்களை பொறுத்தவரையிலும் இது போன்ற சர்ச்சைக்குள்ளாக பேட்டியளிப்பது இது புதிதது கிடையாது. இதுக்கு முன்னாடி பல தடவைகள் பல தொலைக்காட்சிகளில் பேட்டி என்ற பெயரால் இஸ்லாமிய கொள்கைக்கு எதிராகவும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிராகவும் பல்வேறு விதமான வார்த்தைகளை பேசி மக்களுடைய கோபத்திற்கு ஆளானவர் தான் இந்த ஜவாஹிருல்லாஹ். அந்த அடிப்படையில் இப்போது நடந்த இந்த பேட்டியிலும் அந்த அளவிற்குத்தான் முஸ்லிம்களுடைய கோபத்தை அவர் சம்பாதித்திருக்கிறார் என்பதை தெள்ள தெளிவாக நாம் அறிய முடிகிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இவரை பேட்டி கண்ட அந்த தொலைக்காட்சியினுடைய நிருபர் இவரிடத்தில் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். என்ன கேள்வி? இந்து ஆன்மீக கண்காட்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அறிக்கை விட்டிருக்கக்கூடிய நீங்கள் ஷிர்கு ஒழிப்பு மாநாட்டை தடுக்க வேண்டும் என்று ஏதேனும் அறிக்கை விட்டீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த கேள்விக்கு ஜவாஹிருல்லாஹ் அவர்கள் என்ன பதிலளித்திருக்கிறார் என்பதை பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாக இந்த கேள்வியே முதல்ல தவறான கேள்வி என்பதை முதல்ல புரிஞ்சுக்கிறணும். ஏன் ஷிர்கு ஒழிப்பு மாநாடு ஏன் நடத்தப்படுது, அதனுடைய நோக்கம் என்ன என்பதனுடைய நோக்கத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தெள்ள தெளிவாக மக்கள் மத்தியிலேயும் ஊடகங்கள் வாயிலாகவும் தெளிவுபடுத்தி இருக்கிறது. அப்போ இந்த ஷிர்கு ஒழிப்பு மாநாட்டையும் இந்து ஆன்மீக கண்காட்சியும் ஒன்றுபடுத்தி தொடர்புபடுத்தி அந்த கேள்வி கேட்டார்களே, அதுவே முதல்ல தவறானது. அதே நேரத்தில் இவர்களுக்கு அந்த ஷிர்கு ஒழிப்பு மாநாடு சம்பந்தமாக சந்தேகம் இருந்திருந்தால், இது பிற சமுதாயத்துடைய மக்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருக்குது, இந்த மாநாட்டு மத நல்லிணக்கத்திற்கு எதிரான மாநாடா இருக்குது என்பது போன்ற உங்களுக்கு சந்தேகம் இருந்தா யார்கிட்ட முதல்ல கேட்கணும்? அந்த ஷிர்கு ஒழிப்பு மாநாட்டை யார் நடத்தினாங்களோ அவங்கள்ட்ட கேட்டிருக்கணும். அவங்கள் தான் அதுக்கு சரியான முதல்ல பதிலளிக்க முடியும். ஷிர்கு ஒழிப்பு மாநாட்டை நடத்தினவங்கள்ட்ட கேட்கறதுக்கு பதிலா யார்கிட்ட கேட்டிருக்கீங்க? இஸ்லாத்தின் அடிப்படையை சரியான முறையில் புரிந்து கொள்ளாத இந்த ஜவாஹிருல்லாஹ்ட்ட போய் கேட்டா ஷிர்கு ஒழிப்பு மாநாடு சம்பந்தமா சரியான விளக்கம் அளிப்பாரா? சரியான பதில் வருமா? அப்ப அந்த அடிப்படையில் தான் முதல்ல இவர்கிட்ட முதல்ல இந்த கேட்டது கேள்வியும் தவறு, இந்த கேள்வியும் சரியான கேள்வி அல்ல என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் முதல்ல பதிவு செய்து கொள்கிறோம். அதே நேரத்தில் இவரிடத்தில் இந்த கேள்வி வரும்போது சரியான தக்க பதில் அளிப்பதற்கு பதிலாக இவர் எந்த மாதிரியான பதில சொல்றாருன்னு சொன்னா, தௌஹீது ஜமாத்தின் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்வின் காரணமாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைக்கு எதிரான வார்த்தையை உபயோகிக்கக்கூடிய அளவிற்கு இவர் பேட்டி அளிக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். இந்த பேட்டி தான் முஸ்லிம் சமுதாயத்தில் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இந்த அமைப்பினர் நடத்திய இந்த மாநாட்டிலும் இந்த மாநாட்டிற்கு இவர்கள் வைத்த அந்த பெயரிலும் இந்த அமைப்பினருடைய இந்த செயல்பாடுகளிலும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு முதலாவதாக அவர்கள் செய்த அந்த மாநாட்டினுடைய தலைப்பு அல்லது அந்த அமைப்பினுடைய செயல்பாடுகளில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாதுங்கிறத முதல்ல நான் பதிவு செய்து கொள்கின்றேன். இவர் சொன்ன பேட்டி சாதாரண விஷயமா? ஷிர்கு ஒழிப்பு மாநாட்டில் எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறார். அப்போ இந்த மாநாடு எந்த காரணத்துக்காக நடத்தப்பட்டது? உலகத்தினுடைய ஆதாயத்துக்காக நடத்தப்பட்டதா? மக்களுக்கு ஏதாவது கெட்ட விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்காக நடத்தப்பட்டதா? எந்த நோக்கத்துக்காக நடத்தப்பட்டது? ஷிர்கு ஒழிப்பு மாநாடு நோக்கம் என்ன? மக்களுக்கு ஏகத்துவத்தை சொல்வதற்கு, ஏகத்துவத்தை சொல்லி இணை வைப்பிலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும், ஷிர்கிலிருந்து மக்களை விளக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்கு தான் நடத்தப்பட்டது. அப்ப இந்த மாநாட்டில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாரு? ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்வதில் அவருக்கு உடன்பாடு இல்லைன்னு அர்த்தம். ஏகத்துவ கொள்கை எடுத்து சொல்றதுக்குத்தானே நம்ம அந்த மாநாடு நடத்துறோம். அப்ப இந்த மாநாட்டில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு என்ன அர்த்தம்? ஏகத்துவ பிரச்சாரத்தை நீ செய்யக்கூடாது, ஒட்டுமொத்த சமுதாய மக்கள் மத்தியிலே நீங்கள் எடுத்து சொல்லக்கூடாது, அதான அர்த்தம். அது மட்டும் இல்ல, இன்னும் அவருடைய வார்த்தை பாருங்க, அந்த மாநாட்டிற்கு ஷிர்கு ஒழிப்பு மாநாடு பேர் வச்சதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறார். ஷிர்கு ஒழிப்பு மாநாடு, அந்த மாநாட்டிற்கு அந்த பேரை வச்சமே அதுல உடன்பாடு இல்லையா? என்னப்பா இது? ஷிர்கு மாநாடுன்னு பேரை வச்சிருந்தா உடன்பாடு இல்லைன்னு சொல்லலாம். ஒரு முஸ்லிமா இருந்து கொண்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு, ஷிர்கை ஒழிக்கிறதுலே எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறார். ஷிர்கை ஒழிக்கிறதுலே உடன்பாடு இல்லைன்னு சொன்னா அப்ப உங்களை எந்த நிலையில் எடுத்துக்கிறது? இஸ்லாத்தில் மிகப்பெரிய கண்டிக்கத்தக்க பாவமாக சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாவம் தான் அந்த ஷிர்கு.
இந்த ஷிர்க்கை ஒழிப்பதற்காகத்தான் ஒட்டுமொத்த இறை தூதர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு அனுப்பினான். அப்ப இந்த ஷிர்க்கை ஒழிப்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கும்போது இவர் சொல்றாரு ஷிர்க்கை ஒழிக்க வேண்டும் என்று தலைப்பு போட்டிருக்கீங்களே அதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறார். அன்பானவர்களே, அப்ப இவர் எந்த நிலைக்கு போயிட்டார்னு பாத்தீங்களா? பதவிகளுக்கு ஆசைப்பட்டு தேர்தல் அரசியலில் ஒருவன் இறங்கினால் அவன் இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளையே சமரசம் செய்து கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டுரும். இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணாக அவனுடைய பேச்சுக்களையும் அவனுடைய செயல்பாடுகளையும் அமைத்துக் கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டுரும் என்றெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் எச்சரித்தோமே. அந்த எச்சரித்தனுடைய எச்சரிக்கை இன்னைக்கு இவருடைய வாழ்க்கையில உண்மைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு இந்த உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக பதவிக்காக ஷிர்க் வைக்கக்கூடிய மக்களுடைய கோபத்தை பெற்றக்கூடாது. இணை வைக்கிறவங்கள்ட்ட போய் இணை வைக்காதுன்னு சொன்னா கோபப்படுவான், அடிப்பான், திட்டுவான், எதிர்ப்பான். ஆக அந்த எதிர்ப்புகளுக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. அப்படின்னா இந்த ஷிர்க்குக்கு எதிரான பிரச்சாரத்தை நம்ம செய்யக்கூடாது. நம்ம சமரசமா என்ன செய்யணும், எல்லாரோடையும் சமரசமா ஒன்றோடொன்று கலந்துறனு என்ற நிலைப்பாட்டுக்கு இவர் போனதுனாலதான் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யக்கூடியவர்களை பார்க்கும்போது இவருக்கு ஒரு கசப்பா தெரியுது. நம்ம மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காழ்ப்புணர்வு ஏகத்துவ கொள்கையே எதிர்க்கக்கூடிய அளவுக்கு, இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைக்கு எதிராக பேசக்கூடிய அளவிற்கு இவருடைய நிலை தள்ளப்பட்டிருக்குங்கிறத பார்க்கும்போது பல நபர்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். இந்த மாதிரி இல்லாம ஒரு முஸ்லீமா இருந்துகிட்டு இப்படி இல்லாம பேசுவான், ஒரு முஸ்லீமா இருக்கக்கூடிய ஒருத்தன் ஷிர்க்கை ஒழிக்கிறதுலேயே தனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லுவானா, அப்படிலாம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா இவர் விஷயத்தில் இது ஆச்சரியப்படுவதற்கு வேலையே இல்லை. ஏன், இந்த ஜவாஹிர்லாவை பொறுத்தவரையிலும் இந்த மாதிரி ஒரு பேட்டியை கொடுத்துருக்கிறாரு, ஷிர்க்கை ஒழிக்கிறதுலே எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இது ஒரு பெரிய பாரதூரமான விஷயமாச்சே அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லியிருக்கிறாரு. ஒரு முஸ்லீம் இப்படி சொல்லுவானா, அப்படிலாம் நீங்க ஆச்சரியப்பட தேவையே இல்லை. ஏன் ஆச்சரியப்பட தேவையில்லை தெரியுமா? இவரோடு ஆரம்பத்தில் சேர்ந்திருந்த தௌஹீத்வாதிகள் இவரை விட்டு விலகினார்களே, விலகுவதற்கு காரணமே இது போன்ற ஒரு வார்த்தையை ஆரம்பத்தில் உபயோகித்த ஒரே காரணம் தான். என்ன காரணம்? தௌஹீத் ஜமாத் செய்யக்கூடிய பிரச்சாரம் என்ன? தௌஹீத் பிரச்சாரம், ஏகத்துவ பிரச்சாரம். ஆக தௌஹீத் ஜமாத் செய்யக்கூடிய இந்த பிரச்சாரம் தான் தமுமுகவினுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை அப்படின்னு சொல்லி எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. அந்த ஒரு வார்த்தையே என்ன ஆயிடுச்சு, ஒரு முஸ்லீம் செய்வானா? அது தௌஹீது பிரச்சாரம் தான் தாமும் எங்களுடைய இயக்கத்துக்கு முட்டுக்கட்ட அப்படின்னு சொல்ல மனசு வருமா? அப்பவே இவருடைய நிலை என்ன நிலையில இருந்திருக்குன்னு தெரியவா தெரியுது. இன்னைக்கு புதுசா நிலை இல்ல, அப்பவே இவருக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த உலகத்தினுடைய ஆதாயத்துக்காக உலகத்தில் கிடைக்கக்கூடிய இந்த பதவி ஆசைக்கு கொள்கையே தூக்கி வீசக்கூடிய அளவுக்கு, கொள்கையே புறந்தள்ளக்கூடிய அளவிற்கு நான் எல்லாரோடையும் சமரசம் செய்வேன், எல்லா மக்களோடும் நான் ஒன்றோடு கலந்து போயிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில தான் இவர் நிலை இருக்கிறத பார்க்கிறோம். அதனாலதான் இவர் தேர்தல் அரசியலில் இறங்கினதுமே பிற சமுதாய மக்களுடைய ஓட்டு வாங்குவதற்காக இஸ்லாமிய கொள்கைக்கு முரணான பல்வேறு விதமான செயல்பாடுகளில் ஈடுபட்டார். எந்த அளவுக்குன்னு கேட்டா, மயிலாடுதுறை ஆதீனத்திடம் போய் ஆசி வாங்கியது, இயேசுவின் நீரோடை என்ற கேசட்டு விழா வெளியீட்டு விழாவில் போய் கலந்து கொண்டது, சபரிமலை பக்தர்களுக்கு நன்றாக சென்று இணை வைக்கக்கூடிய பாவத்தை செய்துவிட்டு வாருங்கள் என்று சொல்லி ஒளிரும் குச்சிகளை கொடுத்து அனுப்ப வைத்தது, இறைவன் விதித்திருக்கக்கூடிய சட்டமாக இருக்கக்கூடிய மரண தண்டனை சட்டத்தையே ஒழிக்க வேண்டும் என்ற கூட்டங்களில் போய் கலந்து கொண்டது, தாவரை தப்பட்டைகள் என்று இஸ்லாத்திற்கு முரணான அனாச்சாரங்கள் நடைபெறக்கூடிய சபைகளில் போய் கலந்து கொள்வது என்று பல்வேறு விதமான செயல்களை எப்படி செய்ய முடிந்தது? இப்படியெல்லாம் ஒன்றோடொன்று கலந்து பிற சமுதாய மக்களோடு கொள்கையெல்லாம் சமரசம் செய்துவிட்டு வாழக்கூடிய ஒருவருக்கு ஷிர்க்கை ஒழிக்க வேண்டும், இணை வைப்பை ஒழிக்க வேண்டும், ஏகத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த பிரச்சாரம் பாக்க மாதிரி கசக்கத்தான் செய்யும். ஆனா இந்த இடத்துல என்ன கவனிக்கணும், இவரையும் ஒரு முஸ்லிம் தலைவர் என்று எண்ணிக்கொண்டு இவருடைய இயக்கத்தில் சில பேர் ஒட்டி கொண்டிருக்கிறீர்களே, எங்கள் பேராசிரியர் என்று சொல்லிக்கொண்டு சில நபர்கள் ஒட்டி கொண்டிருக்கிறீர்களே, அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய சகோதரர்களே, மனிதநேய மக்கள் கட்சியிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே, உங்களை பார்த்து சொல்லிக் கொள்கிறோம், இவரே நீங்கள் தலைவராக எண்ணிருக்கிறீர்கள். ஆனால் இவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய பெரும் பாவத்தை ஒழிப்பதை எதிர்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஷிர்க்கை ஒழிப்பதுல உடன்பாடு இல்லைன்னு சொன்னது மட்டுமல்ல, இன்னும் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நம்ம வாழக்கூடிய இந்த நாடு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. பன்முகத்தன்மை கொண்ட நாடுனா பல மதத்தினர்கள் வாழக்கூடிய இந்த நாடு இது. முஸ்லிம்கள் மட்டும் வசிக்கல, எல்லா மதத்தவர்கள் இருக்கிறாங்க. இப்படி பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் இவர்களை போன்ற இந்த மாதிரியான பிரச்சாரத்தை நாங்கள் ஒரு காலம் செய்யவே மாட்டோம். என்னை பொறுத்தவரையும் எங்களுடைய கட்சி அல்லது எங்களுடைய அமைப்பு இது போன்ற ஒரு பன்முக சமூகத்தில்
இந்த மாதிரியான விஷயங்களை எடுப்போமா? நிச்சயமாக எடுக்க மாட்டோம். ஓப்பன் டிக்ளேர் பண்றாங்க. இதுக்கு பிறகு நீங்க அந்த இயக்கத்தில் இருக்க போறீங்களா? அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிற சமுதாய மக்களிடத்தில் எடுத்து சொல்வதையே கூடாது, அப்படி நாங்க செய்யவே மாட்டோம் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறாரே, இந்த இயக்கத்தில் நீங்க இருக்கிறீங்களா? இவருக்கு பின்னாடி நீங்க சொல்றீங்களா? எந்த அளவுக்கு சொல்றாரு? பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் இவர்களை போன்று நாங்கள் பிரச்சாரம் செய்ய மாட்டோங்கிறார். அப்போ பிற மதத்தவர்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடாதா? மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடாதா? ஷிர்க்குக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடாதா? அப்படி நீங்கள் அந்த நிலைப்பாட்டில் இருப்பதாக இருந்தால் ஒட்டுமொத்த நபிமார்களுக்கும் எதிரானவர் நீங்கள். ஏன் அனைத்து நபிமார்களும் பிற சமுதாய மக்களிடத்தில் செய்த பிரச்சாரம் என்ன? அல்லாஹ் ஒருவனை வணங்குங்கள் என்று மட்டும் பிரச்சாரம் பண்ணல. அல்லாஹ் ஒருவனை வணங்குங்கள், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று ஷிர்க்குக்கு எதிரான பிரச்சாரத்தை செஞ்சாங்களே. ஷிர்க்கை ஒழிக்கக்கூடிய பிரச்சாரத்தை தான் அனைத்து நபிமார்களும் செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய இதே நிலைப்பாட்டில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க காலத்தில் நீங்கள் இருந்திருந்தீங்க வச்சுக்கிறீங்க. உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்த எதிரிகளுடைய கூட்டத்தில் நீங்கள் ஒரு ஆளா இருந்திருப்பீங்க. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்த எதிரிகளாக இருந்தார்களே அபூஜஹல், உத்துபா, ஷைபா, இவர்களுடைய கொள்கை என்ன? அல்லாஹ் இல்லை என்று மறுத்தார்களா? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் என்ன வாதத்தை வைத்தார்கள்? அல்லாஹ்வை நாங்க நம்புறோம்ப்பா, ஆனா நீ அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்க கூடாதுன்னு சொல்றியே, அதை நாங்க ஏத்துக்கிற மாட்டோம். ஷிர்க் வைப்பதை வேண்டாம் என்று சொல்றீங்களே, ஷிர்க்கை ஒழிக்க வேண்டும் என்று சொல்றியே, அந்த வாதத்தை நாங்க ஏத்துக்கிற மாட்டோம், அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்ற வாதத்தை தான் இஸ்லாத்துடைய எதிரிகள் முன்வைத்தார்கள். அதே வாதத்தை நீங்க வைக்கிறீங்கன்னா அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் மத்தியிலே ஷிர்க்குக்கு எதிராக பிரச்சாரம் செய்து, அந்த சிலை வழிபாட்டிற்கு எதிராக பிரச்சாரம் செய்து ஏகத்துவ கொள்கை எடுத்து சொன்னார்களே, இந்த கொள்கையில உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு அர்த்தம். தௌஹீத் ஜமாத் செய்யக்கூடிய பிரச்சாரம் தௌஹீத் ஜமாத்தா புதுசா கண்டுபிடிச்ச பிரச்சாரமா? இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையை தான் நம்ம போதிக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு எடுத்து சொல்லக்கூடிய மாநாடு தான் ஷிர்க் ஒழிப்பு மாநாடு. அந்த மாநாட்டில் உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? ஷிர்க் ஒழிப்பு மாநாடுனா அது தலைப்பு என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் தான் அர்த்தமே. லா இலாஹ இல்லல்லாஹ்னா என்ன? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன், அதான் அர்த்தம். அதுக்கு கிடையாது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, அதான் இஸ்லாத்தின் அடிப்படை. இஸ்லாத்துல அல்லாஹ் ஒருவன் சொல்றது மட்டும் கிடையாது, அல்லாஹ் ஒருவன் தான், அந்த ஒருவனை தவிர வேறு யாருமே இல்லை அப்படி நம்பணும். அப்போ இவர் என்ன சொல்றாரு? இவர் படி பார்த்தா நீங்க வணக்கத்திற்கும் அல்லாஹ் ஒருவன் நிப்பாட்டிக்கிறணும், அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்று சொல்றீங்களே, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற வாதம் தான் இவருடைய கருத்தாக தெரிகிறது. ஏன்? ஷிர்க் ஒழிப்புமானன் பேரை வச்சிங்களே, அது பிற மக்களுடைய உள்ளத்தை புண்படுத்துதுல. அப்போ உங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய உடன்பாடு இல்லையே. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்னாலும் பிற சமுதாய மக்களுடைய உள்ளம் புண்படுமா படாதா? அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொன்னா கல்லை வணங்குறவன், மண்ணை வணங்குறவன், சூரியனை வணங்குறவன், சந்திரனை வணங்குறவன், நெருப்பை வணங்குறவன் எல்லாருக்கும் என்ன ஆகும்? ஆஹா, அல்லாஹ் ஒருவன் தான் இறைவனுங்கிறான், அவனை தவிர யாருமே இல்லைங்கிறானே என்று கோபம் வருமா வராதா? அப்ப அதுக்காக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லாம விட்டுருவீங்களா? அப்போ இது என்ன விளங்குறதுன்னா, இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையை சொல்வதனால், இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதனால் பிற சமுதாய மக்களுடைய உள்ளம் புண்படுமையானால் நான் இஸ்லாத்தை எடுத்து சொல்ல மாட்டேன். பிற சமுதாயத்தினுடைய ஓட்டுக்காக, அவர்களிடத்தில் அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பதவிக்காக நான் மார்க்க பிரச்சாரம் செய்வதை நான் நிறுத்திக் கொள்வேன், அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை என்கிற நிலைப்பாட்டில் தான் இவர் இருக்கிறார் என்பதை இவருடைய இந்த பேட்டி தெள்ள தெளிவா தெளிவுபடுத்தி இருக்குது. அதுலயும் எப்படிப்பட்ட ஒரு பொய்யான அவதூறுகள் நம்ம மேல சுமத்துறாரு. இவங்க செய்யக்கூடிய அந்த பிரச்சாரம் அரசியல் சாசன சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடக்காம அதுக்கு எதிராக, அதுலயும் கர்ண கொடூரமாக இவர்கள் நடத்தக்கூடிய இந்த பிரச்சாரத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைங்கிறார். கர்ண கொடூரமாக அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக நாங்க என்ன பிரச்சாரம் பண்ணோம்? இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை தமிழகத்திலே கடந்த 30 ஆண்டுகளாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோமே, இந்த கொள்கையை சொன்னதினால் இந்த கொள்கையை பிடிக்காத பல நபர்கள் எங்களை எதிர்த்திருக்கிறார்கள். ஆனால் ஜனநாயக ரீதியாக அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக என்னைக்காவது நாங்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோமா? அப்ப நாங்க எப்படி செயல்படுறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற மக்கள் மத்தியில எப்படி ஏகத்துவத்தை சொன்னார்களோ அந்த அளவிற்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்றோம். இது உங்களுக்கு கர்ண கொடூரமா? இதுவே உங்களுக்கு கர்ண கொடூரமா இருக்குதுன்னு சொன்னா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல நீங்க இல்ல, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல மட்டும் நீங்க இருந்தீங்க வச்சுக்கிறீங்க, உங்களுடைய முதல் எதிரியா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்தி இருக்கிறீங்க. ஏன்?
சாதாரணமா நம்ம செய்யக்கூடிய இந்த பிரச்சாரம், காவல்துறையில் அனுமதி வாங்கி பொதுக்கூட்டம் மாநாடு நடத்துவதே உங்களுக்கு கர்ண கொடூரமாக இருக்கிறது. இந்த ஷிர்க் ஒழிப்பு மாநாடு போட்டதே உங்களால் தாங்கிக்கிற முடியல, உள்ளம் பதறுது. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? ஷிர்கான காரியங்களுக்கு எதிராக களத்தில் இறங்கினார்கள், ஷிர்க்குக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள். அது மாத்திரமல்லாமல் உச்சகட்டமாக ஷிர்கான காரியங்களை தன்னுடைய கரத்தால் தடுத்தார்கள், சிலைகளை தன்னுடைய கரத்தால் உடைத்தெறிந்தார்கள். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அப்ப அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காரியத்தில் உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? நாங்கள் அந்த மாதிரி போய் தர்காக்களை உடைச்சோமா, இல்ல இந்த கோயிலே உடைச்சோமா? மார்க்கத்தை நாங்க எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அங்க எப்படி சித்தரிக்கிறாரு? தௌஹீத் ஜமாத்னு ஏதோ கடுமையான முறையில மக்கள்கிட்ட போய் இந்த மார்க்கத்தை திணிக்கிற மாதிரியும், வற்புறுத்துற மாதிரியும், கர்ண கொடூரமான முறையில் நடக்கிற மாதிரியும், அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரான முறையில் பிரச்சாரம் செய்யற மாதிரியும், இப்படிப்பட்ட ஒரு கொடூரமாக சித்தரிக்கக்கூடிய வகையிலே ஒரு அவதூறான ஒரு பழியை தௌஹீத் ஜமாத்தின் மீது இவர் சுமத்திருக்கிறார் என்பது தெள்ள தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தௌஹீத் ஜமாத்தின் மீது இவர் சுமத்தக்கூடிய இந்த பழி தௌஹீத் ஜமாத்தினுடைய இந்த வளர்ச்சியை பொறுக்காமல், தௌஹீத் ஜமாத்தின் மீது அணி அணியாக அலையலையாக மக்கள் போய்கொண்டிருக்கிறாங்க காழ்ப்புணர்வின் காரணமாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையே திரிக்கக்கூடிய அளவிற்கும், அதை மறைக்கக்கூடிய அளவிற்கும் இவரை தள்ளி இருக்குதுன்னு சொன்னா, இவருடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் சிந்தியுங்கள், இவருடைய வாதத்தில் உண்மை இருக்கிறதா? எப்படிப்பட்ட பொய்யான ஒரு ஜமாத்தின் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்வின் காரணமாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைக்கு எதிராக எந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லி நீங்க சிந்திச்சு பாருங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதுக்கடுத்து என்ன சொல்றாரு? முஸ்லிம்களில் பெரும்பான்மையான மக்கள் தௌஹீத் ஜமாத்தினர் அங்கீகரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு அப்பட்டமான ஒரு பொய்யான ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். அந்த குறிப்பிட்ட மாநாட்டை நடத்திய அந்த அமைப்பை தமிழகத்தில் உள்ள பெரும்பான்மையான முஸ்லீம்களும் சரி, பெரும்பான்மையான முஸ்லீம் அமைப்புகளும் சரி, யாரும் அவர்களை அங்கீகரிப்பதில்லை. முஸ்லிம்களில் பெரும்பான்மையான மக்கள் தௌஹீத் ஜமாத்தினர் அங்கீகரிக்கவே இல்லைன்னு சொல்றீங்களே, இதை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன யோக்கியது இருக்குது? உங்களை முதல்ல அங்கீகரித்தார்களா? இஸ்லாமிய சமுதாயம் உங்களை பிரதிநிதியா எங்கேயாவது சொல்லி இருக்கிறாங்களா? இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பிரதிநிதியா இருப்பதற்கு நீங்க எந்த வகையிலும் லாயக்கில்லை என்று சொல்லி ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தாலும் ஓரங்கட்டப்பட்டவர் நீங்கள். அதை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? நாங்கள் முஸ்லிம்களுடைய பிரதிநிதி என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் சட்டசபையில சென்று அரசியல் கட்சிகளுக்கு அடித்த ஜால்ராக்களை பார்த்த மக்கள், இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிரான அனாச்சாரமான காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டதை பார்த்த மக்கள், இவர்களை நம்ம சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகளை அனுப்புறதுக்கு எந்த வகையிலும் அருகதை இல்லை என்று உணர்ந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நடந்த சட்டசபை தேர்தலில் நீங்கள் நின்ற 4 தொகுதிகளிலும் உங்களுக்கு சம்மட்டி அடி கொடுத்தார்களா இல்லையா? 4 தொகுதிகளிலும் நீங்கள் படுதோல்வி அடைந்தீர்களா இல்லையா? 4 தொகுதியில் எப்படிப்பட்ட தொகுதி? தேர்ந்தெடுத்து நின்றார்கள், முஸ்லிம்களுடைய வாக்குகளாக நிறைந்திருக்கக்கூடிய அந்த தொகுதியில் நின்றீங்க. ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயம் உங்களுக்கு புறக்கணிச்சாங்களா இல்லையா? உங்களுக்கு தக்க பாடம் புகட்டினார்களா இல்லையா? நம்ம இத்தனை அரசியல் கட்சிகளுக்கு ஜால்ரா அடித்தும் நம்ம இப்படி செல்லா காசா போய்கிட்டு இருக்கிறோமே, நம்ம இயக்கத்திலிருந்து ஒருத்தனா கிளண்டு போய்கிட்டு இருக்கிறானே, அதே நேரத்தில் தௌஹீத் ஜமாத்தின் பக்கம் இளைஞர்கள் அணி அணியாக போய்கிட்டு இருக்கிறாங்களே, தௌஹீத் ஜமாத்துடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியா போய்கிட்டு இருக்குதே என்பதை பார்த்து அந்த பொறாமை, அந்த அரிப்பை தீர்த்து கொள்வதற்கு தான் இந்த பேட்டியில் என்ன செய்யறாருன்னா, பெரும்பான்மையான முஸ்லிம்கள் இந்த தௌஹீத் ஜமாத்தினர் அங்கீகரிக்கவே இல்லை, இவங்க பிரதிநிதிகளே கிடையாது, முஸ்லிம்களுடைய பிரதிநிதிகளே இல்லைன்னு சொல்லி உளறி கொட்டிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். ஆனா இவர் சொன்ன இந்த வாதம் அப்பட்டமான பொய்யான வாதம் என்பதை அந்த பேட்டி கேட்ட நிருபருக்கு தெரிஞ்சிருக்குது. எந்த அளவுக்கு? அந்த இவர் சொல்றாரு, முஸ்லிம்களில் பெரும்பான்மையானவர்கள் இவர்கள் அங்கீகரிக்கலன்னு சொல்றாரு. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவர் குறுக்கிறார் நிருபர். ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டுக்கு வந்த கூட்டத்தை பாத்தீங்களா? ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டுக்கு வந்த கிரௌடை பாத்தீங்களா? எவ்வளவு கூட்டம் அப்படின்னு. அந்த குறிப்பிட்ட மாநாட்டை நடத்திய அந்த அமைப்பை தமிழகத்தில் உள்ள பெரும்பான்மையான முஸ்லீம்களும் சரி, பெரும்பான்மையான முஸ்லீம் அமைப்புகளும் சரி, யாரும் அவர்களை அங்கீகரிப்பதில்லை என்பதை முதலிலே அந்த மாநாட்டுக்கு எண்ணிக்கையை பாத்தீங்களா? கிரௌடுங்கிறது கிரௌடை வைத்துக்கொண்டு நீங்க ஒரு காட்சி இது பண்ண முடியாது. தௌஹீத் ஜமாத் முஸ்லிம்களை ஆதரிக்கலன்னு சொல்றீங்களே, அப்ப எப்படி 1 லட்சம் மக்கள் வந்தாங்கன்னு சொல்லும் போது அதுக்கு பதிலளிக்க முடியாம சமாளிக்கக்கூடிய வகையில
கூட்டத்தையெல்லாம் வச்சு முடிவெடுக்க முடியுமா? கூட்டம் தான் வருமே அப்படிங்கிறார். கூட்டம் வரும், ஆனால் கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? லட்ச மக்கள் கட்டுக்கடங்காத வகையிலே இந்த அளவிற்கு வந்தார்களே, அந்த கூட்டம் வந்து சாதாரண கூட்டமா? காசுக்கு வந்த கூட்டமா? இல்ல பிரியாணி பொட்டலத்தை பார்த்து வந்த கூட்டமா? எப்படி வந்த கூட்டம்? ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டிற்கு போக கூடாது என்று சொல்லி தௌஹீத் ஜமாத்தினுடைய இந்த வளர்ச்சியை பார்த்து பொறுக்க முடியாத சில ஆலிம்கள் ஒவ்வொரு ஊர்களிலும் பள்ளிவாசலுடைய குழாய்களில் ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டிற்கு போகாதீர்கள் என்று ஓலமிட்ட நேரத்திலும், ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டிற்கு போனால் உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்ற மிரட்டல் விடுத்தப்பட்ட நேரத்திலும், ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நேரத்திலும், இந்த மாநாட்டை தடுக்க வேண்டும் என்று பல்வேறு விதமான வழக்குகள் தொடுக்கப்பட்ட நேரத்திலும், இந்த மாநாட்டில் நீங்கள் கலந்து கொண்டால் அங்கே குண்டு வெடிக்கப் போகிறது என்று பலவிதமான பீதியை கிளப்பிய நேரத்திலும் அது எதையும் கண்டுகொள்ளாமல், அதை அனைத்தையும் பொருட்படுத்தாமல் அத்தனை அவதூறுகளையும் அத்தனை விதமான சதிகளையும் முறியடித்து விட்டு லட்ச மக்கள் கலந்து கொண்டார்களே. அப்ப இதிலிருந்தே விளங்குது, இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகளாக தௌஹீத் ஜமாத்தை முஸ்லிம் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து சொல்றாரு, இதை விட கூட்டத்தை எல்லாம் வேறு சில இஸ்லாமிய அரசியல் கட்சிகள்லாம் கூட்டி தான் இருக்குது அப்படிங்கிறார். அதை விட பெரிய அதிகமான மக்கள் திரள் கூட்டங்களை பல்வேறு முஸ்லிம் அமைப்புகள் நடத்தியிருக்கின்றது. அது ஒரு அளவுகோலே கிடையாது. இதை விட கூட்டத்தை எல்லாம் வேறு சில அரசியல் கட்சிகளும் கூட்டி இருக்குதான். எங்க ஆதாரத்தை காட்ட முடியுமா? ஒரு விஷயத்தை சொல்கிறோம் என்று சொன்னால் அதுக்குள்ள ஆதாரத்தை சொல்லணும். ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டில் வந்த இந்த கூட்டம் இருக்குதே, 200 ஏக்கர் நிலப்பரப்புல சேர் போடல, இல்ல தரையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. தரையில் அமர்ந்திருந்தா அந்த திடலே நிரம்பி, அந்த 200 ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த திடல் நிரம்பி அதை தாண்டி மக்கள் வெள்ளம் எந்த அளவுக்கு சொன்னா, அந்த திடலில் இருந்து அதற்கு வெளியே 6 கிலோமீட்டர் தூரம் வரையிலும் வாகன நெருக்கடியால் திருச்சி ஸ்தம்பித்தது. அதனுடைய வெளிப்பாடால் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தொலைவில் ஆண்களும் பெண்களும் நடைபயணமாகவே தங்களுடைய கை குழந்தைகளை தூக்கி கொண்டு கொளுத்தும் வெயில்ல நடந்து வந்தார்களே. இப்படி கஷ்டப்பட்டு வந்த அளவுக்கு வர்றாங்கன்னு சொன்னா எப்படி வந்தாங்க? இவர்கள் நம் சமுதாயத்தினுடைய பிரதிநிதி என்ற நம்பிக்கை, அதனாலதான் உங்களுக்கு தியாகத்தின் மத்தியிலே வந்தாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்குரியவர்களே, அடுத்த அந்த நிருபர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். கடந்த ரமலான் பெருநாள் தினத்திலே 2 நாட்கள் இருவேறு பிரிவாக பெருநாட்கள் கொண்டாடப்பட்டது. இந்த மாதிரியான ஒரு சர்ச்சை, ஒரு குழப்பம் இந்த மாதிரி வர்ற நேரத்தில் நீங்க ஒரு அரசியல் கட்சிங்கிற அடிப்படையில் ஏதாவது தீர்வு வழங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இதுக்கு அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? இது மார்க்க சம்பந்தமான ஒரு பிரச்சனை அப்படி சொல்லி ஏதாவது சமாளிச்சிருக்கலாம், அல்லது எது சரி எது தவறுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, 99% முஸ்லிம்கள் டவுன் காஜி என்னைக்கு பெருநாடு சொன்னாரோ அன்னைக்கு தான் பெருநா கொண்டாடினாங்கன்னு சொல்லி இன்னொரு பொய்யையும் அந்த இடத்துல ஒரு பதிவு செய்கிறார். தமிழ்நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்களில் 99 விழுக்காட்டினர் அரசு தலைமை காஜி என்று பெருநாள் என்று சொல்கிறாரோ அந்த நாளில் தான் கொண்டாடுகிறார்களே. அந்த நாள் இல்லாமல் தமிழ்நாட்டில் ரம்ஜான் கொண்டாடப்பட்ட செய்திகள் இருக்கு. நான் மறுக்கவில்லை. ஆனால் நான் சொன்னது 99 விழுக்காட்டினர் 1% செய்யறதை நீங்க பொதுமைப்படுத்த கூடாது. அன்பானவர்களே, அந்த டவுன் காஜி என்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொல்லுக்கு முரணாக பெருநாளுடைய பிறையை பார்த்தும் பெருநாளுடைய நாளை தள்ளி போட்டதை விளங்கி கொண்ட முஸ்லிம்கள் பெருநாள் தினத்தில் நோன்பு வைப்பது ஹராம் என்று விளங்கி என்றைக்கு தௌஹீத் ஜமாத் பெருநாள் தினத்தை கொண்டாடியதோ அன்றைக்குத்தான் கணிசமான மக்கள் கொண்டாடினார்கள். சுன்னத்துல் ஜமாத் மக்களை கொண்டாடினார்கள். எந்த அளவுக்குன்னு கேட்டா, எல்லா ஊர்களையுமே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்திய பெருநாள் தொழுகையில் கடந்த வருடத்தை விட இந்த வருடம் கூட்டம் அலைமோதியது. ஏன்பா அவ்வளவு கூட்டம் வந்துச்சுன்னு பார்த்தா, அதுல சுன்னத்து ஜமாத் மக்கள்லாம் கலந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது, ஆஹா இன்னைக்கு நோன்பு வைக்கிறது ஹராம், இன்னைக்கு பெருநா என்பது விளங்கி சுன்னத்துல் ஜமாத் மக்கள் தௌஹீத் ஜமாத் நடத்திய திரள் தொழுகையில் கலந்து கொண்டார்கள். அதுல பார்த்து இன்னும் சொல்ல போனா தௌஹீத் ஜமாத் நடத்திய பெருநாள் தொழுகையை வேடிக்கை பார்க்க வந்த மக்கள் அங்கு நடத்தப்படக்கூடிய அந்த உரையை கேட்டு அங்கே அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக அந்த உரையை நிகழ்த்திய அந்த ஆலிமிடத்தில் நாங்க நோன்பு வச்சுட்டோம் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டு தெளிவு பெற்று அங்கே அவர்கள் நோன்பை விட்டு பெருநாள் கொண்டாடிய சம்பவங்களும் பல ஊர்கள் நடந்தது. எனக்கு தெரிந்து
நான் தொழுகை வைத்த புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்துல பெருநாள் தொழுகை முடிந்து உரையை கேட்டுக்கொண்ட சகோதரர்களில் சிலர் வர்றாங்க. நாங்க தெரியாம நோன்பு வச்சுட்டோமே, இப்ப பெருநாள் தொழுகை முடிஞ்சிருச்சே, இப்ப நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொன்ன பிறகு நீங்க நோன்பை விட்டு விட்டு இதே திரையில் நீங்க தொழுகை நடத்துங்கள் என்று அவர்களுக்கு ஆலோசனை சொன்னோம். இந்த அளவிற்கு சுன்னத்துல் ஜமாத் மக்களே உண்மையை விளங்கி பல ஊர்களிலே பெருநாள் தொழுகை தொழுதார்கள். டவுன் காஜி சொன்ன அன்னைக்கு பெருநாள் தொழுகை தான் அதிகமான முஸ்லிம்கள் கொண்டாடினாங்க சொல்றாருல. டவுன் காஜி சொன்ன அன்னைக்கு அந்த பள்ளிவாசலை பாருங்கள், இந்த திரளை பாருங்கள், அந்த திரளை பாருங்கள் சொன்னாரு. அந்த டவுன் காஜி சொன்ன அன்னைக்கு பெருநாளை கொண்டாடிய மக்கள்ல பாதி மக்கள் அதற்கு முந்தைய நாள் நோன்பு வைக்கவே இல்லை. முத நாளே விளங்கி இன்னைக்கு தான் பெருநாள் விளங்கி அந்த அன்னைக்குன்னு வைக்க வேண்டிய நோன்பை வைக்கல. ஏன்? அவங்க உள்மன சொன்னது இன்னைக்கு நோன்புக்கு இது ஹராம், நாளைக்கு வேணா பெருநாள் கொண்டாடிக்கிறோம், பெருநாள் அன்னைக்கு தான் பெருநாள் கொண்டாடணும், அது வேற விஷயம். அது தவறான புரிதலா இருந்தாலும் கூட நோன்பு இன்னைக்கு விட்டுருவோம், நாளைக்கு பெருநாள் கொண்டாடிக்கிறோம் என்று ஒரு முடிவெடுத்து அந்த மாதிரி தௌஹீத் ஜமாத் பெருநாள் கொண்டாடிய தினத்திலே முஸ்லிம்களில் கணிசமான மக்கள் நோன்பு வைக்கவில்லை. தௌஹீத் ஜமாத் நடத்திய திரளிலேயே சுன்னத் ஜமாத் மக்கள் வந்து கலந்து கொண்டார்கள். அந்த அளவிற்கு டவுன் காஜியுடைய அந்த பொய் பித்தலாட்டத்தை மக்கள் புறக்கணித்தார்கள். இன்னும் சொல்ல போனா இந்த இவர் சொல்றாரு 199% மக்கள் வந்து இவங்களை ஏத்துக்கறல, இவங்களை தலைமையை ஏத்துக்கொண்டு இவர்கள் சொன்ன அன்னைக்கு இவங்க பின்னாடி தொழுகலன்னு சொல்றாரு. இதே ஜவாஹிர்லாவுடைய கட்சியை சேர்ந்த பல நிர்வாகிகளே தௌஹீத் ஜமாத் என்றைக்கு பெருநாள் கொண்டாடியதோ அதே தினத்தில் கொண்டாடி இருக்கிறார்கள். அப்ப இவர் இந்த அளவுக்கு அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் ஒரு வாதத்துக்கு 199% டவுன் காட்சி சொன்ன அன்னைக்கு பெருநாள் கொண்டாடிதான் வச்சுக்கிருவோம். அப்படி வைத்திருந்தால் அதுக்காக வந்து டவுன் காஜி சொன்னது சரியாயிருமா? எல்லா மக்களும் வந்து இவங்க நிராகரிச்சுட்டாங்க, இவங்க சொன்னதை கேட்கல, எல்லாரும் டவுன் காஜி பின்னாடி தான் போனாங்க அப்படின்னு செய்யறதுனால தௌஹீத் ஜமாத் செஞ்சது தப்பாயிருமா? தௌஹீத் ஜமாத் வந்து அதுக்கு முந்தைய நாள் பெருநாள் கொண்டாடியது வந்து அது மார்க்கத்துக்கு முரணாயிருமா, தவறாயிருமா? என்ன சொல்லியிருக்கணும்? அவங்க சொன்ன செய்தி சரியா, இவங்க சொன்ன செய்தி சரியா? பிறை பார்த்ததாக பிறை பார்த்தவர்கள் அல்லாஹ்வின் சத்தியமிட்டு சொன்ன காரணத்தினால் அன்றைய தினம் அவர்கள் நோன்பை விட்டு பெருநாள் கொண்டாடினார்கள். இது சரியா? பிறை பார்த்த செய்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக நான் ஒரு நாளை தள்ளி போட்டாரே, இது சரியான இவர் விளக்கி இருக்கணும். அதை விளக்குறதுக்கு பதிலா மக்கள்ல பெரும்பான்மையான மக்கள் எங்க தொழுதாங்க இது ஆதாரம் வைக்கிறாருன்னா ஒரு நோக்கம் என்ன? ரசூலுல்லாவை பின்பற்றாங்க, ரசூலுல்லாவை பின்பற்றல, அது எங்களுக்கு தேவையில்லை. தௌஹீத் ஜமாத் செஞ்சுட்டாங்களா, தௌஹீத் ஜமாத்துக்கு எதிராக நாங்க இருப்போம், இதுதான் இவருடைய ஒரே கொள்கை. இவருடைய கொள்கை சமுதாயத்துக்காக பாடுபடுவது, சமுதாய நலனுக்காக குரல் கொடுப்பது, இது எதுவும் கிடையாது. இவரை நம்பி போயிருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம், இவர் வந்து சமுதாய நலனுக்காக போராடுவது என்று சொல்வது, சமுதாய மக்களுக்காக நாங்கள் பாடுபடுவோம் என்று சொல்வது எல்லாமே பொய். இவருடைய ஒரே நோக்கம் தௌஹீத் ஜமாத் எதை செஞ்சாலும் அதுக்கு எதிராக நிற்பது, இதுதான் அவருடைய ஒரே கொள்கை. இதை வந்து நம்ம மிகைப்படுத்தி சொல்லல, இதே பேட்டியிலே அவரே ஒத்துக்கொண்ட விஷயம். இதே பேட்டியிலேயே அவரை ஒத்துக்கொள்ள எப்படி? அவர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதற்கு நேர் எதிர்கோட்டிலே இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் சொன்னாரே. அந்த குறிப்பிட்ட அமைப்புக்கு நேர் எதிர்கோட்டில் நிற்கக்கூடியவர்கள் நாங்கள். இன்னும் சொல்ல போனால் டோட்டலாக முழுமையாக அவர்களுடைய செயல்பாடு, அவர்களுடைய வழிமுறை, அவர்களுடைய எல்லா வகையான நடவடிக்கைகளிலிருந்தும் நாங்கள் நிச்சயமாக எதிர்கோட்டில் இருக்கக்கூடியவர்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பிறை விஷயமும். அப்ப இதுல என்ன விளங்குது? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினர் பின்பற்றினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸா இருந்தாலும் அதை நான் ஏத்துக்கிற மாட்டேன். ஏன்னா தௌஹீத் ஜமாத்தினுடைய எதை செஞ்சாலும் அதற்கு நேர் எதிர்கோட்டில் இருப்பவன் நான் என்ற ஒரு கொள்கையில இருக்கிறதுனால தான் தௌஹீத் ஜமாத் ஏகத்துவ பிரச்சாரத்தை செஞ்சா அது செய்யாதீங்க, தௌஹீத் ஜமாத் ஷிர்கை ஒழிக்குவதற்காக பாடுபட்டால் ஷிர்கை ஒழிக்காதீர்கள், அப்படித்தானே அர்த்தம். ஆக அன்பிற்குரியவர்களே, நீங்கள் உங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை நோக்கி வாருங்கள். ஊர் ஊராக சென்று, கிராமம் கிராமமாக சென்று பிற சமுதாய மக்களுடைய உள்ளத்திலே ஏகத்துவ கொள்கையை சேர்ப்பித்திட வேண்டும் என்பதற்காக நூல்கள் வாயிலாகவும் சீடிக்கள் வாயிலாகவும் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியை நடத்தி அவர்களுக்கு இஸ்லாத்தை புரிய வைக்கக்கூடிய வகையிலும் இது போன்ற பல்வேறு விதமான தாவா பணிகளை செய்தனுடைய விளைவாக இந்த பிரச்சாரங்களை கேட்ட பிற சமுதாய மக்கள் ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டு தௌஹீத் ஜமாத்துடைய அலுவலகத்தில் வந்து இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட ஏராளமான மக்களை கண்டு கொண்டிருக்கிறோமா இல்லையா? கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் தௌஹீத் ஜமாத்துடைய அலுவலகத்திற்கு வந்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பிற சமுதாய மக்கள் இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களே. இந்த அளவிற்கு இஸ்லாத்தை பிற மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லக்கூடிய
ஒரு அமைப்பாகவும், ஷிர்க்குக்கு எதிரான பிரச்சாரம் செய்து ஏகத்துவ கொள்கையை மக்களிடத்தில் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கக்கூடிய இந்த ஜமாத்தை நோக்கி வாருங்கள். இந்த ஜமாத்தில் வருவதற்கு உங்களுக்கு மனம் இடம் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் இந்த அமைப்பிற்கு வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் இந்த ஏகத்துவ கொள்கையை என்றைக்கும் விடாத அளவிற்கு, எந்த சூழலிலும் யாருக்காகவும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை விட்டு கொடுக்காத அளவிற்கு, யாருக்காகவும் வளைந்து கொடுக்காத அளவிற்கு, சமரசம் செய்யாத அளவிற்கு அப்படிப்பட்ட அடிப்படையிலே உங்களுடைய உள்ளத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். அதை விட்டுவிட்டு இது போன்று இஸ்லாமிய பிரச்சாரம் செய்வதிலே எனக்கு உடன்பாடு இல்லை, ஷிர்க்கை ஒழிப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் பின்னாடி நீங்க போனீங்க சொன்னா உங்களுடைய ஈமானுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்திவிடும், நம்மளை இந்த உலகத்திலும் மறுமையிலும் நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் என்று உங்களுக்கு நாம் ஒரு அறிவுரையை சொல்லிக் கொள்கிறோம். அதே போன்று இந்த ஜவாஹிர்லா அவர்களுக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை, ஒரு செய்தியை நாங்கள் பதிவு செய்கிறோம். நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உலகத்தில் கிடைக்கக்கூடிய பதவிக்காகவும் லாபத்திற்காகவும் மார்க்கத்தை அடகு வைத்து விடாமல் உங்களுடைய செயல்பாட்டை அல்லாஹ்வும் ரசூல் சொல்லி தந்த அடிப்படையிலே அமைத்துக் கொள்வதற்கு முன்வாருங்கள். அதை விட்டுவிட்டு இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய பதவி சுகத்திற்காக இஸ்லாமிய கொள்கையே புறக்கணிக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் முன்வந்தால் உங்களுடைய செயல்களை பார்த்து காரி துப்பிவிட்டு உங்களுடைய இயக்கத்தினரே உங்களை விட்டு எப்படி, உங்களை புறக்கணித்து எப்படி வெளியே வந்தார்களோ அதே போன்று மக்கள் மத்தியிலே இந்த உலகத்திலே உங்களுக்கு கேவலத்தையும் மறுமையில் கடுமையான தண்டனையும் அல்லாஹ் வழங்குவான். அதற்கு பயந்து நாவை அடக்கி உங்களுடைய செயல்பாட்டையும் பேச்சுக்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்